இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 53 வாணி வேலையாளை மாற்றி மாற்றி ஏவி பரபரப்பாய் அவர்களிடம் வேலை வாங்கி கொண்டிருந்த சமயம் கிட்டத்தட்ட 30-32 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் அத்தை என தயங்கி அழைத்தபடியே அவர் முன்பு வந்து நின்றான். வாணிக்கு அவனை யார் என்று அடையாளம் தெரியவில்லை. எங்காவது அவனை பார்த்திருக்கிறோமா என்றால் சட்டென்று நினைவிற்கும் வரவில்லை. ஆனால் அந்த முகசாயல், வெகு நாட்கள் பழகிய உணர்வு ஏதோ ஒன்றை அறிவுறுத்த மனம் எடுத்து எம்பியதை நம்ப முடியவில்லை அவரால். அவனை தொடர்ந்து வந்தவர்களை கண்டு அதிர்ந்து 2 அடி பின்னால் சென்றார் வாணி. வந்தவர்களை கண்டு அதிர்ந்து போனது வாணி மட்டுமல்ல, யாழும் தான். இத்தனை வருடங்களுக்கு பிறகு பகை மறந்து அவரை தேடிக்கொண்டு வாணியின் அண்ணன் அருணாச்சலம் வந்திருந்தார். நம்பத்தான் முடியவில்லை அவரால். மீண்டும் எதுவும் பிரச்சனை தான் செய்ய வந்திருக்கிறாரோ என்று எண்ண முடியாத படிக்கு அவரின் மனைவி வள்ளியம்மை, அவரின் ஒரே மகன் மகேஸ்வரன், மருமகள் சுதா மற்றும் மகன் வெளி பேத்திகள் 2, கடைக்குட்டி பேரன் ஒருவன், அடுத்து அவர்களின் ஒரே செல்ல மகள் மலர்கொடி, மருமகன் கதிர், மகள் வழி பேரனான 2.5 வயது தரன் கிருஷ்ணன் என அவர்களின் மொத்த குடும்பமே வந்திருந்தது. அவர்களுடன் வந்த கதரை கண்டுதான் யாழ் அதிர்ந்து போனது. வாணியை அத்தை என்று அழைத்தவன் அவர்கள் தொகுதி தற்போதைய எம்எல்ஏ மகேஸ்வரன். தீவிரமாய் மந்திரியாக வேண்டும் என்ற முயற்சியும் எடுத்துக்கொண்டிருப்பவன் எக்ஸ் மினிஸ்டர் அருணாச்சலத்தின் மகன், மலர்கொடியின் அருமை அண்ணன், கதிரின் ஒரே மச்சான். எல்லா பிரச்சனைகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்ட முகம் தெரியாத நமது வில்லன் சாட்சாத் அந்த மகி என்கிற மகேஸ்வரன் தான். யாழ் தவிப்பும் தடுமாற்றமுமாய் கதிரை பார்க்க தனது மகனை தூக்கி வைத்தபடியே அவளை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்தான் கதிர். அந்த பார்வையில் தான் எத்தனை உஷ்ணம். அத்தை, இத்தனை நாள் எப்படி எங்களை எல்லாம் பார்க்காம உங்களால இருக்க முடிஞ்சது? கடைசி வரைக்கும் நாங்க எல்லாம் வேண்டவே வேண்டான்னு இருந்துட்டீங்களா? என்ன கூட உங்களுக்கு பார்க்கணும்னு தோணலை இல்லத்த. அவன் தவித்து கேட்க இன்னமுமே அதிர்ந்துதான் நின்றிருந்தார் அவர். வாழ்வில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இன்றைய தினம் வரையிலும் அவர்களின் மீதான வெறுப்பை காட்டிக் கொண்டிருப்பவர் அருணாச்சலம் இப்படி சட்டென்று இறங்கி வருவார் என்று நினைக்கவும் முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. அத்தை, என தெரியல. மகீத்த உங்க மகேஸ்வரன் தெரியலையா? அவன் கலக்கத்தோடு அவரிடம் மீண்டும் வினவ அவர் கண்கள் கண்ணீருடன் அருணாச்சலத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் அவன் அத்தையை சுயம் திருப்ப முயன்று கொண்டிருக்க அவரின் மனமோ பயத்தோடு பழைய நினைவுகளை தான் அசை போட்டது. வாணி பெற்றோருக்கு ஒரே பெண் பிள்ளை, அதுவும் ஒரு ஆண் பிள்ளைக்கு பிறகு 12 ஆண்டுகள் கழித்து பிறந்த அந்த வீட்டின் இளவரசி. அப்படி இருக்க அவரிடம் யாராவது கோபத்தை காட்டுவார்களா? தந்தையிடமும் தாயிடமும் இருந்து ஒரே அன்பு மழைதான். கேட்டதெல்லாம் இல்லை என்று மறுப்பில்லாமல் கிடைத்துவிடும். அதற்கு மேலாக அவர் இது வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. ஒரே ஒரு நிமிடம் ஒரு பொருளை அவர் பார்த்தால் போதும். அடுத்த நிமிடம் அவர் தந்தையின் கைங்கரியத்தால் அது அவர் கைகளில் இருக்கும். வீட்டில் இருந்த அனைவரும் அவர் மீது அன்பை கொட்டி கொட்டி வளர்க்க அந்த வீட்டில் அவரை கண்டிக்கும் ஒரே ஜீவன் அவர் அண்ணன் அருணாச்சலம் தான். அதற்காக தங்கையிடம் அவருக்கு அன்பில்லை என்றில்லை. பெற்றவர்களை விட தங்கையினிடத்தில் அவருக்கு பேரன்புதான். ஆனால் அதை பெரிதாக என்றுமே வெளிக்காட்டி கொண்டதில்லை. தங்கை தவறு செய்யும் நேரங்களில் தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவரை கண்டித்து நேர்வழிப்படுத்துவதும் அவர்தான். எது கேட்டாலும் கிடைக்கும் என்ற நிலையில் இருந்த வாணிக்கு முதலில் மறுக்கப்பட்டது கல்விதான். அவர் கல்லூரி சென்று படிக்க வேண்டும் என்று சொல்ல அன்னையும் தந்தையும் பிடிவாதமாக பெண் பிள்ளைக்கு படிப்பதற்கு என்று மறுத்தனர். அந்த நேரத்தில் தன் பெற்றோரை சமாதானப்படுத்தி தன் தங்கையின் நியாயமான ஆசையை நிறைவேற்றி வைத்தது அருணாச்சலம் தான். அவர் கல்லூரிக்கு சென்ற போதே மகேஸ்வரனுக்கு 3 வயது. வள்ளியம்மை எப்போதும் வீட்டு வேலைகளிலேயே அதிகம் கவனத்தை பதிக்க அவனை கவனிக்கும் பொறுப்பு வாணியுடையது என்றானது. மகேஷ் எப்போதும் வாணியுடன் தான் இருந்தான். வள்ளியம்மை விட வாணியிடம்தான் ஒட்டுதல் அதிகம் என்று சொல்லும் அளவிற்கு இருவருக்குமான அன்பும் நெருக்கமும் அதிகத்திற்கு அதிகமே.
இயல்பிலேயே வாணிக்கு பொறுமை அதிகம், பயந்த சுபாவம் வேறு. சின்னதாக ஒரு சொல் சொன்னாலே கண்கள் கலங்கிவிடும். ஒரே ஒரு முறை பார்த்து பழகியவரை கூட உற்ற நண்பராய் உண்மையான உறவாய் என்னும் அன்புள்ளம் அவருடையது. அண்ணனின் மகனை தன் சொந்த மகனாய் தானே நினைத்து வளர்த்தார். அவர்கள் வீட்டில் மகி என்றுதான் அழைத்து பழகியிருந்தனர் அவனை. பின்னாளில் தன் பிள்ளைக்கு மகிழன் என்று பெயரிட்டு மகி என்று அவர் அழைக்கவும் அண்ணன் மகன் மீது கொண்டிருந்த பேரன்புதான் காரணம். வாணி எல்லா ஆசைகளும் நிறைவேற ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்த்து மறுத்தது மூர்த்தியின் மீதான அவரின் காதலை தான். கல்லூரி படிப்பு நிறுத்தப்பட்டது. நாட்கள் அதன் போக்கில் செல்ல தன் படிப்பை முடித்ததும் பெற்றோருடன் பேசி திருமணம் செய்து கொள்வதாய் மூர்த்தி வாக்குறுதி கொடுத்திருந்தார். மூர்த்தி நினைத்ததற்கு நேர்மாறாய் அவரை கேட்காமலேயே அவர் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்ய எவ்வளவு எடுத்து கூறியும் அவரின் பேச்சை வீட்டில் யாரும் கேட்பதாயில்லை. அந்த நிலையில்தான் இருவரும் வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டனர். அவர்களின் திருமணத்தை கேள்விப்பட்டதுமே வாணியின் அப்பா அதிர்ச்சியில் பக்கவாதத்தில் விழுந்து விட்டார். அதை பார்த்து கவலைப்பட்டே வாணியின் தாயும் ஒரு வருடத்திற்குள்ளாகவே இறந்து போனார். இந்த ஒரு வருடத்திலாவது அண்ணன் கோபம் கொஞ்சம் குறைந்திருக்காதா? தாயின் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட முடியாதா என்ற எதிர்பார்ப்பும் ஏக்கமுமாய் சென்றவரால் அந்த தெருவின் உள்ளே கூட நுழைய முடியவில்லை. எப்படியும் வாணி வருவார் என்று தெரிந்து அவரை தடுக்க ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தார் அருணாச்சலம். அரசியல் பலமுள்ளவராயிற்று. நினைத்ததை எளிதாகவே செய்ய முடிந்தது. மகள் தந்த அவமானத்திலும் மனைவி இறந்த கவலையிலுமே அடுத்த ஒரு மாதத்திலேயே வாணியின் தந்தையும் இறந்து போனார். இப்போதும் வாணியால் அழுது புலம்பத்தான் முடிந்ததை தவிர தந்தையின் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியவில்லை. இதோ இன்று வரைக்கும் கூட பெற்றோரின் இறப்பிற்கு காரணமாகிவிட்டோமே என்ற குற்ற குறுகுறுப்பு அவரை வருத்தி கொண்டேதான் இருக்கிறது. தன் தாய் தந்தையின் மரணத்திற்கு தாய் தந்தைக்கு திதி கொடுக்கும் போது தங்கையும் இறந்து விட்டதாய் திதி கொடுத்து அவர்களுக்குண்டான உறவிற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் அவர். ஆனால் பகை, வெறுப்பு, ஆழ்மனதில் மண்டிய அவரின் மீதான குரோதம் அப்படியே தான் இருந்தது. ஒருவேளை தாயும் தந்தையும் நல்லவிதமாய் இருந்திருந்தால் பின்னாளில் இவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பாரோ என்னவோ. ஆனால் தந்தை படுக்கையில் விழுந்து துன்பப்பட்டதும் அடுத்தடுத்து அவர்களின் இழப்பும் அத்தனைக்கும் காரணம் தங்கைதான் என்று ஆழமாய் அவர் மனதில் பதிந்து போனது. எத்தனை அன்பை கொட்டி கொட்டி ஒரு ராணியை போல் வளர்த்தும் இப்படி செய்து விட்டாளே என்று நினைத்தவரால் அந்த துரோகத்தின் சுவற்றிலிருந்து வெளிவரவே முடியவில்லை. அதுவே அவர்களை பழிவாங்குவதற்கு அவருக்கு போதுமான காரணமாக அமைந்துவிட்டது. இதோ இன்று வரைக்குமே நீர் பூத்த நெருப்பாய் அந்த வன்மமும் வெறுப்பும் குரோதமும் பழி உணர்வும் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. மகேஸ்வரன் தான் வாணி எங்கே என்றுதான் ஆரம்பத்தில் அழுது பெரும் ஆர்ப்பாட்டமும் செய்திருந்தான். அவனிடம் வாணி இறந்து விட்டதாக தான் சொல்லி வைத்திருந்தார் அருணாச்சலம். நாளாக வளர வளர கொஞ்சமாக வாணியின் நினைவுகள் மங்கி போனதென்னவோ உண்மை. ஆனால் முழுதாய் மறந்து விட்டானா என்றால் அது என்றுமே முடியாத காரியம். அன்னைக்கு நிகராய் அன்பு காட்டியவரை எங்கனம் மறப்பது? தந்தைக்கு தப்பாத தனையனாய்தான் அவனை வளர்த்திருந்தார் அருணாச்சலம். அரசியலில் மட்டும் குணத்தில், நடையில் என அத்தனையிலுமே அவன் அருணாச்சலத்தின் பிரதிபிம்பம் தான். அப்படி இருக்க அவன் மட்டும் எப்படி தங்கையின் காதலை ஏற்பான்? அவர்களின் தீவிர எதிர்ப்பு தான் கதிரையும் மலரையும் கூட அதே முடிவிற்கு தள்ளியது. தனது வீட்டில் இளவரசியாக வலம் வந்தவரை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட வைத்து விட்டோமே என்ற எண்ணம் தான் மூர்த்தியை இந்த அளவிற்கு கடினமாக உழைத்து முன்னேற தூண்டியது. அதற்கு உறுதுணையாக இருந்த அவரின் நண்பர் நடராஜன். இருவரும் சேர்ந்துதான் தொழிலை தொடங்கினர். இன்று வரை அவர்களின் கவியன் மகி ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ந்து வருகிறதே தவிர தொய்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் அருணாச்சலத்தின் மூலம் தொழிலிலும் தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அவர் பழிவாங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் கடைசியாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நிறுத்த ஸ்டே ஆர்டர் வாங்கியதை சேர்த்து மூர்த்தியை இருமுறை கொல்ல முயன்றதும் அடங்கும். அதையெல்லாம் வாணியும் அறிந்துதான் இருந்தார். அதுவே அண்ணனின் மீதான பயத்தை இன்றளவும் அவரின் மனதில் இறுக்கி பிடித்து வைத்திருந்தது. அத்தை, உங்களதான் அத்தை, அத்தை! மகேஸ்வரன் கத்திக்கொண்டே இருக்க வாணியின் பார்வையோ அருணாச்சலத்தின் மீது நிலைத்திருந்தது. மகனை விலக்கி கொண்டு தங்கையின் அருகில் வந்தார் அருணாச்சலம். வாணிமா, இந்த அண்ணனை மன்னிச்சுடுறா.
அண்ணன் கோபத்துல தப்புன்னு தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணிட்டேன்டாமா. இந்த அண்ணனை உன்னால மன்னிக்க முடியுமா தெரியல. முடிஞ்சா மன்னிச்சிடுமா. வாணியின் கரங்களை பிடித்து கொண்டு அவர் தழுதழுத்த குரலில் சொன்னார் அவர். அண்ணா, தப்பெல்லாம் என் மேலதான். நீங்க தானா என்ன மன்னிக்கணும். நிஜமாவே என் மேல இருந்த கோபம் உங்களுக்கு போயிடுச்சா அண்ணா என்றார். தானுமே அவரின் கரங்களை அழுந்த பற்றி கொண்டு கண் கலங்க. இல்லம்மா, இப்ப அண்ணனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லை. நீதாம்மா இந்த அண்ணாவை மன்னிக்கணும் என அருணாச்சலம் மீண்டும் மன்னிப்பு கேட்க, வாணியும் அதை மறுத்து மன்னிப்பு கேட்க, அவர்களின் மன்னிப்பு கேட்கும் படலம் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் நீடித்தது. இப்ப எதுக்குடா இவங்க 2 பேரும் நவீன பாசமலர் படம் ஓட்டுறாங்க என அவர்களை அழைத்து வந்திருந்த மகிழனின் காதை கடித்தான் கவி. அந்த பாசமலர் படத்திற்கு திரைக்கதை எழுதி இயக்கி கொண்டிருக்கும் மகிழுக்கு அது பொறுக்குமா என்ன? வாயை மூடிட்டு பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. மகிழ் நறுக்கென்று கவியின் கைமுட்டிக்கு மேலே கிள்ளி வைக்க, மீண்டும் ஏன் அவன் வாயை திறக்கப் போகிறான்? திடீர்னு எப்படி அண்ணா உங்க கோபம் குறைஞ்சிச்சு என்றார் வாணி ஆச்சரியமாக. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகிழ் தான் வாணிமா என நடந்ததை விளக்க தொடங்கினார் அருணாச்சலம். அனைவரும் அவனை பார்க்க அவனோ கார்மேக கண்ணனாய் குறும்புகளின் கல்வனாய் மோன புன்னகை சிந்தி நின்றான். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.